விஜய் அவர்களுக்கு மிகப்பெரிய அதிர்ச்சி கொடுத்திருக்கிறது தேர்தல் ஆணையம். இந்த 5 தொகுதிகளுக்கும் இடைத்தேர்தலை இப்போதைக்கு நாங்கள் நடத்த மாட்டோம், நீங்க கேஸ் எல்லாம் நடத்தி முடிச்சுட்டே சொல்லுங்க என சென்னை உயர்நீதிமன்றத்தில் பரபரப்பான விஷயத்தை பற்ற வைத்திருக்கிறது. அப்படி என்றால் தாவேகாவை நம்பி எம்எல்ஏ பதவியை ராஜினாமா பண்ணவர்களுடைய கதி என்பதாக ஒரு செய்தியும் ஓடிக்கொண்டிருக்கிறது. உச்சநீதிமன்றம் வரைக்கும் இதை எதிர்த்து போக வாய்ப்பு இருக்கா, என்ன நடக்கும், அதனுடைய பின்னணி, இதற்கு நடுவில் அதிமுகல இருந்து நீங்க ஆட்களை கூப்பிடக்கூடாதுன்னு 2 கூட்டணி கட்சிகள் எம்எல்ஏக்களை ராஜினாமா செய்வதற்கு எதிராக குரல் எழுப்பி இருக்கிறார்கள். காங்கிரஸில் இருந்தும் விசிகாவில் இருந்தும் வந்திருக்கிறது. விஜய் அவர்கள் 5 ஆண்டுகள் தனியாக தாவேகாவுக்கு மட்டும் 118 வந்துடக்கூடாது, அப்பதான் கேபினெட்ல நமக்கு அதிகாரம் இருக்கும் என இந்த கட்சிகள் நினைக்கிறார்களா, அல்லது உள்ளபடியே அது ஜனநாயகத்துக்கான அறைகூவலா, விரிவாக அலசுகிறது இந்த செய்தி. தேர்தல் ஆணையம் தாவேகாவுக்கு ஒரு மிகப்பெரிய ஷாக்கை கொடுத்துருக்குது. அது என்ன ஷாக்கு அப்படிங்கிறத இப்போ நம்ம பார்க்கலாம். லைவ்ல ரிப்போர்ட் ஆயிருக்கக்கூடிய செய்தியை இப்போது நாம் பார்க்கிறோம். Not planning to hold by-election in 5 TN seats until pending election petitions are decided. ECI tells Madras High Court என்கிற செய்தியை பார்க்கிறோம். எங்களுக்கு இப்போது 5 தமிழ்நாட்டினுடைய 5 தொகுதிகளில் இடைத்தேர்தலை நடத்துவதற்கான எந்த எண்ணமும் இல்லை. நாங்கள் காத்திருக்கோம் எது வரைக்கும் அப்படின்னா, இந்த தேர்தல் அதனுடைய வெற்றிகள் இது குறித்தெல்லாம் வழக்கு தொடுத்தார்கள் இல்லையா, இந்த 5ஐயும் நடத்தி முடிக்கிற வரை நாங்கள் காத்திருக்கிறோம் என தேர்தல் ஆணையம் சொல்லி இருக்கிறது. இந்த வழக்கு தொடுக்கப்படுகிறது. வெங்கடாச்சலபதி அப்படிங்கிறவர், கே வெங்கடாச்சலபதி அவர்கள் நினைக்கிறேன், அவர் தேர்தல் ஆணையத்தை எதிர்த்து வழக்கு தொடுக்கிறார். இந்த வெற்றி தொடர்பான விஷயங்கள் அப்படின்னா 5 வெவ்வேறு தொகுதிகள். இதில் நீங்கள் பார்த்தீங்கன்னா 2 தொகுதிகளை தவிர ஐ திங்க் மதுராந்தகம் மற்றும் பெருந்துறைன்னு நினைக்கிறேன், இந்த 2 தொகுதிகளை தவிர மற்ற எல்லா தொகுதியும் இதில் 2 விஜயபாஸ்கர்களும் வேற உள்ள சிக்கியிருக்காங்கன்னு நான் நினைக்கிறேன். ஸோ அவங்கெல்லாம் இதில் அவுட் ஆஃப் தி பாக்ஸில் உள்ள மாட்டியவர்களாக இருக்கிறார்கள். முதலமைச்சருடைய திருச்சி கிழக்கும் இதில் வருவதாக பார்க்கிறேன். அப்போ என்ன நடந்தது, எதற்காக, இப்போ இதில் இந்த வழக்கினுடைய பின்னணி அதுக்குள்ளே போகிறதுக்கு முன்னாடி நம்ம இதை பார்த்துடலாம். முதல்ல நேற்று கோர்ட்டில் என்ன நடந்துச்சுன்னு. தேர்தல் ஆணையம் திங்கட்கிழமை சொல்கிறாங்க, நாங்கள் உடனடியாக இடைத்தேர்தலை 5 கான்ஸ்டிடுவன்சிஸ்க்கு நடத்த தயாராக இல்லை, இன்க்ளூடிங் முதலமைச்சர் விஜய் தன்னுடைய பதவியை ராஜினாமா செய்த திருச்சி கிழக்கு உட்பட எப்போது இந்த வழக்கு தொடர்பான விஷயங்கள் விவாதிக்கப்படுகிறதோ அல்லது நீதிமன்றங்கள் ஒரு முடிவெடுக்கிறதோ அது வரைக்கும் நாங்கள் இதை செய்ய மாட்டோம் என்பது அவங்களுடைய நிலைப்பாடாக இருக்கிறது. சீஃப் ஜஸ்டிஸ் SA தர்மாதிகாரி மற்றும் ஜஸ்டிஸ் G அருள்முருகன் ஆகிய 2 நீதிபதிகள் அமர்வாக வருகிறார்கள். நமக்கு நினைவு இருக்கும், இந்த வழக்கு முதல்ல இவங்க கிட்ட தான் வருது. அந்த வழக்கு வரும் பொழுது முதல் முறையாக தடை விதிக்கிறார்கள். ஐ திங்க் அது ஜூலை 30 வரைக்கும் நினைக்கிறேன் முதல் தடை என்பது விதிக்கப்பட்டது, சப்ஜெக்ட் டு கரெக்ஷன். அதற்கு பிறகு வழக்கு விசாரணைக்கு வருகிறது. அடுத்து அந்த ஆர்டரை எக்ஸ்டெண்ட் பண்றாங்க, இடைத்தேர்தல் நடத்துவதற்கான தடையை நீட்டிக்கிறார்கள். இப்போது 3ஆவதாக செப்டம்பர் 8ஆம் தேதி வரைக்கும் இடைத்தேர்தல் நடத்துவதற்கான அறிவிப்பை வெளியிடுவதற்கு தடை கொடுத்திருக்கிறது சென்னை உயர்நீதிமன்றத்தினுடைய தலைமை நீதியரசர் அமர்வு. இப்போ நம்ம கவனிக்க வேண்டியது, அவங்க என்ன சொல்றாங்க, ஃபைனல் ஹியரிங் அன்றைக்கே கூட நாங்கள் கொண்டு வரோம். ஏன்னா பல தரப்புகள் இதில் தேர்தல் ஆணையம் இருக்கிறது, பல்வேறு தரப்புல இருக்கக்கூடியவர்கள் இருக்கிறாங்க, தனிநபர்கள் ஆகட்டும் அல்லது இதில் ராஜினாமா செய்த எம்எல்ஏக்கள் இவங்கள்லாம் இருக்கிறார்கள் என்னும் பொழுது அவங்க தரப்புல இருந்து இன்னும் எல்லாருமே அஃபிடவிட்ஸை ஃபைல் பண்ணலை. அவங்க தரப்பிலான பிரமாண பத்திரங்கள், வாத பிரதிவாதங்கள், இது தொடர்பான பெண்டிங்ஸ் எல்லாம் இருக்கு. இது அத்தனையும் வருகிற பட்சத்தில் செப்டம்பர் 8ஆம் தேதியை கூட நாங்கள் ஃபைனல் ஹியரிங்க்கு இது எல்லாத்தையும் கூட எடுத்துக்கிறோம் என்பதாக தலைமை நீதிபதியினுடைய அமர்வு சென்னை உயர் நீதிமன்றத்தில் பதிவு பண்றாங்க. ஜூலை 10 தான் அவங்க இன்ட்ரீம் ஆர்டர் கொண்டு வராங்க. திருச்சி கிழக்கு முதல்ல, பெருந்துறை இருக்குதுல 2வது, 3வது அம்பாசமுத்திரம், 4வது விராலிமலை, 5வது கரூர். அப்ப 2 விஜயபாஸ்கர், இசக்கி சுப்பையா, பெருந்துறையில ஜெயக்குமார் அவர்கள் நினைக்கிறேன், திருச்சி கிழக்கு முதலமைச்சர் விஜயினுடைய ராஜினாமா செய்த தொகுதி. ஸோ இந்த 5 தொகுதிகளுக்கும் தான் ஜூலை 31 வரைக்கும் முதல்ல தடை விதிக்கிறாங்க. அடுத்த ஹியரிங்ல ஆகஸ்ட் 24 வரை வருகிறது. இப்போது 24 இருந்தது இன்ட்ரீம் ஆர்டர், செப்டம்பர் 8 வரையிலான தடை. ஸோ இதை யார் கொண்டு வரா அப்படின்னா, அந்த வழக்கை தொடுத்தவர் திரு கே வெங்கடாச்சலபதி அவர்கள், ஒரு வழக்கறிஞர், பாஜகவினுடைய பொறுப்பாளர் அல்லது கட்சியை சார்ந்தவராக இருக்கிறார் அப்படிங்கிற ஒரு செய்தி இருக்கு, ஒரு குறிப்பு இருக்கு. அவர் தான் கடந்த காலத்தில் இந்த துணை வேந்தராக முதலமைச்சர் நீடிப்பார் என்பதை போன்ற சில மசோதாக்கள் அது உச்சநீதிமன்றமே கவர்னர் கையெழுத்தெல்லாம் பாஸ் பண்ணாங்க இல்லையா, அதை எதிர்த்து வழக்கு தொடுத்தவர் நினைக்கிறேன். இப்படி சில வழக்குகளை அவர் தொடர்ந்து பதிவு செய்து வருகிறார். அவர் என்ன சொல்றாரு,
இந்த குறிப்பிட்ட 5 தொகுதிகளில் இன்றைக்கு ராஜினாமா நடந்து விட்டது. இந்த ராஜினாமானால வந்த வேக்கன்சிஸ் காலியானதாக அறிவிக்கப்படுது இல்லையா, இது சரியான முறையில் காலியானதாக அறிவிக்கப்பட்டிருக்கிறதா என்கிற கேள்வி எழுகிறது. ஏனென்றால் கிளியர் வேக்கன்சிஸ் அப்படிங்கிறது பை எலெக்ஷன்ஸ்க்கு கிளியர் வேக்கன்சிஸ் நீங்க அறிவிச்சிங்கன்னா தான் செக்ஷன் 151A மக்கள் பிரதிநிதித்துவ சட்டத்தின்படி தேர்தல் நடத்த முடியும். ஆனால் இதுல குறிப்பிட்ட இடங்களை பொறுத்த வரைக்கும் வேக்கன்சிஸ் வந்து ரெசிக்னேஷனால வருது. ஏற்கனவே அவர்கள் வெற்றி பெற்றது செல்லுமா செல்லாதா என்று தாவா உயர் நீதிமன்றத்தில் பெண்டிங்ல இருக்கு. அப்ப அப்படி வரும் பொழுது இப்ப நாளைக்கு இவங்களுடைய வெற்றியே, அதாவது நம்ம ரொம்ப அதை எளிமையா அதை நம்ம புரிஞ்சுக்க முயற்சி பண்ணுவோமே. இப்போ என்னன்னா, இன்றைக்கு உதாரணத்துக்கு முதலமைச்சர் விஜயனுடைய திருச்சி கிழக்க நம்ம எடுப்போம். அது உதாரணத்துக்கு தான் நான் சொல்றேன். என்ன சிக்கல்கள், அது என்ன கோளாறுகள், எதன் வழியில் அவங்க இதை கொண்டு வராங்கங்கிறதுக்காக நம்ம கவனிக்க வேண்டியது ஒரே விஷயம்தான். முதல் செய்தி நீங்கள் கவனிக்கணும். ஃபர்ஸ்ட் இது முதலமைச்சர் விஜய் அவர்கள் ராஜினாமா செஞ்சுட்டார். இப்போ தேர்தல் ஆணையம் என்ன பண்ணுது, அதற்கு ஒரு இடைத்தேர்தலை நடத்துகிறது. அங்கே யாரோ ஒருவர் நிற்கிறார், XYZ யாரோ ஒரு தாவேகா சார்பில் இல்லை ஏதோ ஒரு கட்சியில் நின்று ஒருவர் ஜெயிக்கிறார், இல்லை தாவேகா ஜெயிக்கலன்னே வச்சுப்போம், இல்லை தாவேகாவே ஜெயிக்குது, முதலமைச்சர் விஜய் அவர்களால் நிறுத்தப்பட்டு மேபி வியூக வகுப்பாளர் திரு ஜான் ஆரோக்கியசாமியோ அல்லது திரு ரிக்கி ரத்தன் பண்டிட் வெற்றிவேல் அவர்களுக்கு கூட கொடுக்குறாங்கன்னு வைப்போமே. இல்லை வேற யாரோ ஒருவர் அல்லது திரு கூப்பா கிருஷ்ணன் அவர்களே நிற்கிறாரு கூட வைப்போம். கூப்பாக்கி ஜெயிச்சு எம்எல்ஏ ஆயிடுறாருன்னு வைப்போம் தாவேகா சார்பில். இப்போ என்னன்னா, இவர் ஜெயிச்சுட்டாரு நீங்கள் அறிவிச்சிடுறீங்க. ஆனால் ஒரு வருஷம் கழிச்சு விஜய் அவர்களுடைய வெற்றி செல்லாதுன்னு இனிகோ இருதயராஜ் போட்ட வழக்கு விசாரணைக்கு வருகிறது. வழக்கு விசாரணைக்கு வந்து அந்த வழக்கு விசாரணை நடந்து முடிந்து ஏதோ ஒரு வகையில் ஏதோ இவிஎம் கோளாறு இல்லை விவிபேட்டில் சிக்கல் இல்லை வாக்கு எண்ணிக்கையில் இல்லை கிளியர் லீடு இல்லைன்னு ஏதோ சொல்லி மாற்றி இனிகோ இருதயராஜ் தான் ஜெயிச்சார்னு அறிவிச்சாங்கன்னா ப்ரொசீஜர் என்ன வழக்கமா? இப்போ இந்த எலெக்ஷன் நடக்கலைன்னா இவருடைய வெற்றி செல்லாது அப்படின்னா ஆட்டோமேட்டிக்காக 2ஆம் இடம் வந்தவர் ஒன்று விஜய் அவர்கள் பிரமாண பத்திரம் சார்ந்து ஏதாவது மிஸ் பண்ணியிருந்தா அவரை வந்து டிஸ்குவாலிஃபை பண்ணலாம். வெற்றி செல்லாதுன்னு அறிவிச்சா இனியோ இருதயராஜ் ஆட்டோமேட்டிக்காக வருவார். இல்லை வெற்றியே செல்லாதுன்னு அறிவிச்சதுபடி ஏதோ எண்ணி வாக்கு ரீகவுண்டிங்கில் வர்றதுக்கு வாய்ப்பு இருக்குது. அப்படி வந்து இனிகோ இருதயராஜ் வெற்றி பெற்றதாக அறிவிக்கப்பட்டால் அவர் சிட்டிங் எம்எல்ஏவா இருக்கணும். ஆனால் நீங்கள் எலெக்ஷன் நடத்தாமல் இருந்தால் அவர் எம்எல்ஏன்னு கொண்டு போய் உட்கார வச்சிடலாம் காலியாகவே இருந்தா. ரெண்டாவது ஒரு எலெக்ஷன் நடத்தி இப்போ கூப்பா கிருஷ்ணன் வந்துட்டார்னா இனிகோ இருதயராஜா கூப்பா கிருஷ்ணனா ஒரு சட்டமன்ற தொகுதிக்கு தகுதியுடைய எம்எல்ஏக்களாக 2 பேர் எப்படி ஒரே நேரத்தில் எம்எல்ஏக்களாக இருக்க முடியும்னு ஒரு நுட்பமான உள்ளார்ந்த சட்ட பாயிண்ட் எடுத்து அவர் பதிவு பண்றாரு. ஸோ இதை வந்து வச்சுதான் இது கிளியர் வேகன்சின்னு சொல்ல முடியாது பெண்டிங் இருக்கிற வரைக்கும். அப்போ அவர் ரிட்டர்ன்டு கேண்டிடேட் ஒருவேளை நாளைக்கு தீர்ப்பு வருகிறது என்று சொன்னால் இந்த மக்கள் மிகப்பெரிய அளவுக்கு ஒரு கான்ஸ்டியூஷனல் கிரைசிஸ்க்குள்ள பதவி யார் இருப்பா, யாருக்கு தொடர்பா, யார் வாங்கின சம்பளத்தை ரிட்டர்ன் பண்ணதெல்லாம் தேவையில்லாத குழப்பம் என்கிற விஷயம் வருகிறது. ஸோ இப்போ பெட்டிஷனர் என்ன சொல்றாரு, பை எலெக்ஷன் கண்டக்ட் ஆயிருச்சுன்னா பெட்டிஷனர் சக்சீடும் ஆயிடுறாரு அப்படின்னா கரப்ட் ப்ராக்டிசஸ்னு சொல்லி இம்பாசிபிள் 2 பேரும் சொல்ல முடியாதுங்கிற நிலைமை வரும்ன்றதுனால இதை வைத்ததை ஏற்றுக்கொண்டு ஐ திங்க் 2 பெண் எம்எல்ஏக்கள் ராஜினாமா பண்ணாங்க இல்லையா, அந்த 2 தொகுதிகள் தான் இப்போ தேர்தல் இது இல்லாமல் இருக்கிறது நம்ம பார்க்கணும். மதுராந்தகம் மரகதம் குமரவேல் அவர்களுடைய தொகுதியும் சரி, இன்னொரு தொகுதி. ஸோ அப்போ இவங்க 2 பேரினுடைய தொகுதி தான் இப்போதைக்கு அதற்கு. ஏன்னா அவங்களுடைய வெற்றியை எதிர்த்து யாரும் வழக்கு தொடுக்கலை, அதனால அது 2 இப்போ சிக்கல் இல்லை இடைத்தேர்தல் அறிவிப்பதற்கு. ஆனால் அந்த 2த்துக்கு மட்டும் தேர்தல் ஆணையம் நடத்துமா என்கிற கேள்வி தனியாக இருக்கிறதுன்னு வச்சுக்கோங்களேன். அப்போ இப்படியான சூழலில் நீங்கள் நடத்துவது என்பது கூடுதல் செலவாகும் ஆகும், டெமோக்ராட்டிக் ப்ராசஸும் சிக்கலாகுங்கிறதுனால இது குறித்து நாங்கள் ரொம்ப பெரிய சட்ட சிக்கல் இருக்கு, ரொம்ப குழப்பமான ஒரு சூழல் நிலவதை போல இருக்கிறது. எனவே இடைத்தேர்தலுக்கு நாங்கள் தடை விதிக்கிறோம்னு தான் அவங்க ஜூன் 30 வரைக்கும் அந்த முதல் தடையை உத்தரவை எழுதுகிறார்கள். இப்போ தேர்தல் ஆணையம் தன்னுடைய கவுண்டரை இந்த வழக்கில் 24ஆம் தேதி ஆகஸ்ட் அன்றைக்கு பதிவு செய்கிறார்கள். அவங்க என்ன சொல்றாங்க, ஒரு பர்சன் வேகன்சி 115 அடிப்படையில் இருக்குது அப்படின்னா நாங்கள் கூப்பிடலாம். டி சஞ்சீவையா வர்சஸ் த எலெக்ஷன் ட்ரைபியூனல், ரொம்ப முக்கியமானது எலெக்ஷன் ட்ரைபியூனல், ஆந்திர பிரதேஷ் எலெக்ஷன் ட்ரைபியூனல் அண்ட் அதர்ஸில் நாங்கள் அப்படி வருது. அதே நேரத்தில் பார்த்தீங்கன்னா ECI வாஸ் நாட் பவுண்ட் டு ஹோல்ட் த பை எலெக்ஷன் forthwith when the election petition relating to the constituency pending. அப்படி இருக்கும் பொழுது நாங்கள் அதை எலெக்ஷன் பெட்டிஷன் சேலஞ்ச் ஆகியிருக்கு அப்படின்னா நாங்கள் அதை அறிவிக்கிறதுக்கான இடம் இல்லை என்பதாக நாங்கள் பார்க்கிறோம். எனவே செக்ஷன் 151A of representative of people act prescribes a mandatory period of 6 months for conducting by election once a vacancy arises. ஒரு தொகுதி காலியானதாக கிளியர் வேக்கன்சியாக வரும்போது தான் 6 மாதத்திற்குள்ளாக தேர்தல் நடத்தணும். ஆனால் இந்த ப்ரொவிஷன் எப்போ இன்டர்பிரேட் பண்ணோம்னா render section 84 ineffective and both the provision should be read harmoniously.
அப்ப அந்த இடத்துல செக்ஷன் 84 நீங்க உள்ள கொண்டு வந்து அதனோட சேர்த்து தான் நீங்க பார்க்கணுமே தவிர அப்படி இல்லாம பார்க்க முடியாது. எதிர்த்து ஒருவர் போட்டிருக்கக்கூடிய வழக்கு நிலுவையில் இருக்கும் போது 6 மாசம் கணக்கு நீங்க எடுக்க வேண்டிய தேவையில்லை என்பதாக அவர்கள் பதிவு செய்கிறார்கள் தேர்தல் ஆணையம் அவங்களுடைய அஃபிடவிட்ல. ஸோ அவங்க என்ன சொல்றாங்க, கன்சிடரிங் த பெண்டன்சி ஆஃப் எலெக்ஷன் பெட்டிஷன் தி அபோவ் கான்ஸ்டுவன்சி, தேர்தல் ஆணையம் உடனடியாக இந்த குறிப்பிட்ட 5 தொகுதிகளில் இடைத்தேர்தல் நடத்துவதற்கு நாங்கள் ஒரு ப்ரப்போசலை, அதற்கான முன்மொழிவு அல்லது முன்முடிவுகளை இப்போதைக்கு எடுப்பதற்கு தயாராக இல்லை அப்படிங்கிறதாக அவர்கள் பதிவு செய்திருக்கிறார்கள். தேர்தல் ஆணையம் சென்னையினுடைய மெட்ராஸ் ஹைகோர்ட்ல பதிவு பண்றாங்க. ஸோ இது ஒரு மிகப்பெரிய சிக்கலாக மாறுகிறது. ஏன்னா விஜய் அவர்களை நம்பி தாவேக்காவில் நின்றால் வெற்றி பெறலாம் என்கிற நம்பிக்கையில் வேற என்ன வேணாலும் இருந்திருக்கலாம். இன்றைக்கு ராஜினாமா செய்துவிட்டு பலரும் வெளியே வந்து விட்டார்கள். அப்படி வந்த பிறகும் அவர்களை விடாமல் இது விரட்டுகிறதாங்கிறது இருக்கு. இதற்கு நடுவில் தான் விஜய் அவர்கள் இடைத்தேர்தல் கிடைத்து அதுல முழுக்க தாவேக்காவே ஜெயிச்சிருச்சுன்னா கூட்டணி கட்சிகளுக்கான இந்த ஹோல்டு என்பது இல்லாம போயிருமோ என்கிற எண்ணத்தில் சில கருத்துக்கள் வருதான்னு பார்க்கணும். நடுவில் திரு செங்கோட்டையன் அவர்கள் இன்னும் 25 எம்எல்ஏக்கள் அதிமுக எம்எல்ஏக்கள் தொடர்பில் இருக்கிறாங்க அப்படின்னு அவர் பேசிட்டார். அவர் அப்படி பேசுனது மிகப்பெரிய பரபரப்பை சர்ச்சையை கிளப்பி இருக்கிறது. என்ன எப்படி அவர் பேசலாம் அப்படிங்கிறதுக்கான ரியாக்ஷன்ஸை நம்ம பார்ப்போம். இடிவி பாரத்தில் ரிப்போர்ட் ஆயிருக்கு. ராஜினாமா செய்து தாவேகாவில் இணைப்பவர்களுக்கு தேர்தலில் போட்டியிட சீட் வழங்கக்கூடாது கார்த்தி சிதம்பரம் என்கிற அந்த செய்தியை நம்ம பார்க்குறோம். தாவேகா அரசு 5 வருடங்கள் நீடிக்கும், ஆனால் இந்த அரசு இன்செக்யூராக இருக்கக்கூடாது. ராஜினாமா செய்து கட்சியில் இணைப்பதை நான் வன்மையாக கண்டிக்கிறேன் என காங்கிரஸ் எம்பி கார்த்தி சிதம்பரம் தெரிவித்துள்ளார். அப்படி போட்டியிட்டவர்கள் ராஜினாமா பண்ணிட்டு தாவேக்காவுக்கு வராங்கன்னா எலெக்ஷன்ல கண்டெஸ்ட் பண்ண நீங்க சீட்டு கொடுக்க கூடாது என்பதையும் அவர் கூடுதலாக பதிவு செய்கிறார். மதுரை மகபூப் பாளையத்துல காங்கிரஸ் நிர்வாகியினுடைய இல்லத்திற்கு வருகை தந்தவர் தான் செய்தியாளர் சந்திப்பில் இதை பதிவு செய்திருக்கிறார். முதலமைச்சர் விஜய் பிரதமருங்கிறாங்களேன்றதுக்கும் எல்லா கட்சிக்கும் ஆசை, கனவு, லட்சியம் உண்டு. அதை தடுக்க ஒன்றும் சட்டம்லாம் போட முடியாது. அவரவர் விருப்பத்தை சொல்லிக் கொள்கிறார்கள். தங்கள் கட்சி தலைவரின் மீதான அபிமானத்தை வெளிப்படுத்துகிறார்கள். பொலிட்டிக்கல் ரியாலிட்டி என்னங்கிறது எங்களுக்கு தெரியும். 543ல 272 தொகுதியில எந்த கூட்டணியோட கட்சிகள் வெற்றி பெறுதோ அந்த தலைவர் தான் பிரதமர், தெரியாதா என்பதாக பேசிட்டு தான் அவர் இந்த இடத்துல தாவேக்கா அவங்க தரப்புல இவங்களுக்கெல்லாம் நீங்க மிக நிச்சயமாக உங்களுக்கு நாங்கள் ஆதரிக்கிறோம்னு சொல்லிட்டோம், உள்ள வந்துட்டோம், ஆதரிச்சிட்டோம். நீங்க இவ்வளவு பாதுகாப்பின்மையோடு இருந்து அங்க ராஜினாமா பண்ணிட்டு வர்றவங்களெல்லாம் சேர்க்காதீங்க, அது ஜனநாயக விரோதம், இடைத்தேர்தலில் சீட்டு அவர்களுக்கு வழங்கக்கூடாது எனவும் கார்த்தி சிதம்பரம் பதிவு பண்றாரு. இது ஒரு சைடு. அப்படின்னா இன்னொரு எதிர்குரல் வருகிறது. இந்த முறை விடுதலை சிறுத்தைகள் கட்சியிலிருந்து துணை பொதுச் செயலாளர் திரு ரஜினிகாந்த் அவர்கள், வழக்கறிஞர், அவர் இந்த கருத்தை வைத்திருக்கிறார். டைம்ஸ் ஆஃப் இந்தியா சமயத்தில் அதை ரிலீஸ் பண்ணியிருக்காங்க. அந்த செய்தியாக ரிப்போர்ட் ஆயிருக்கு. கூட்டணி ஆட்சிக்கே கேள்விக்குறி, தாவேக்கா நிறுத்தி கொள்ள வேண்டும். விசிகாவிலிருந்து வந்த எதிர்ப்பு குரல். அதிமுகவிலிருந்து வரிசையாக சட்டமன்ற உறுப்பினர்கள் தங்கள் பதவியை ராஜினாமா செய்து ஆளுங்கட்சியான தமிழக வெற்றி கழகத்தில் இணைந்தனர். இதனிடையே மேலும் சில எம்எல்ஏக்கள் தாவேகாவில் இணைய உள்ளதாக அமைச்சர் செங்கோட்டையன் பேசியது பரபரப்பை கிளப்பியுள்ளது. வரிசை நமக்கு விஜயபாஸ்கர் வரைக்கும் வந்துட்டாங்க இல்லைங்களா? இந்த சூழல்ல தான் அவருடைய செய்திகளை நம்ம பார்க்க. விசிகா சார்பில் அதிமுக எம்எல்ஏக்களை தாவேகாவில் இணைப்பதற்கு சிலர் எதிர்ப்பு தெரிவித்து வருகிறார்கள். அந்த வகையில் துணை பொதுச் செயலாளர் ரஜினிகாந்த் அமைச்சர் செங்கோட்டையன் பேசியதற்கு கடும் எதிர்ப்பு தெரிவித்துள்ளார். செங்கோட்டையன் இப்படி பேசுவது அப்படிங்கிறது 25 எம்எல்ஏக்களை கடக்கும் என்று சொல்லியிருப்பது அதிர்ச்சியையும் மிகப்பெரிய கேள்விக்குறியையும் மக்கள் மத்தியில் ஏற்படுத்தி உள்ளது. அதிமுகவை ஊழல் சக்தி என்றும் தாவேக்காவை தூய சக்தி என்றும் தேர்தல் பிரச்சாரங்களில் பேசியவர் இன்றைய முதல்வர் ஜோசப் விஜய். இன்றைக்கு அதிமுகவை சேர்ந்த ஊழல்வாதிகளை அவர் தாவேக்காவில் இணைத்து வருகிறார். இது புதிய மொந்தையில் பழைய கல்லை சேர்க்கிறார்களோ என்ற சந்தேகத்தை எழுப்பியுள்ளது. தூய ஆட்சியை தருவோம் என சொல்லிவிட்டு ஊழலுக்கு பெயர் போனவர்களாக கருதப்படும் அதிமுகவின் முன்னாள் அமைச்சர்களை தாவேக்கா இணைத்து வருகிறது. இது அந்த கட்சியின் நிலைப்பாட்டிற்கே நேர் எதிராக உள்ளது அப்படிங்கிற கடும் விமர்சனத்தை முன்வைக்கிறார்கள். அதனோடு பார்த்தால் இதுவரை இணைந்துள்ள விஜயபாஸ்கர்கள் ஆட்சி, பணம், அதிகாரம் என்பதை தாண்டி எதற்காக அதிமுகவிலிருந்து தாவேக்காவில் இணைந்திருக்க போகிறார்கள் அப்படிங்கிற கேள்வியும் எழுப்புகிறார். இன்றைக்கு கூட்டணி அரசு நடந்து வருகிறது அப்படிங்கிறதும் நாங்கள் எல்லாம் விசிகா கம்யூனிஸ்டுகள் அதுக்கு ஆதரவு அளிக்கிறோம். இந்த நிலையில் தாவேகாவின் நிலைப்பாடு என்பது கூட்டணி
ஆட்சிக்கே கேள்விக்குறி ஏற்படுத்துகிற ஒன்றாக மாறுகிறது. எனவே தாவேகா இந்த நடவடிக்கைகளை நிறுத்தி கொள்ள வேண்டும். எதிர்கட்சிகள் தாவேகா குதிரை பலத்தில் ஈடுபடுவதாக குற்றச்சாட்டு வருகிறார்கள். அது உண்மையோ என்ற ஐயத்தையும் தாவேகாவின் செயல்பாடுகள் ஏற்படுத்தியுள்ளது அப்படின்னு ரஜினிகாந்த் ஒரு பரபரப்பான குற்றச்சாட்டை முன்வைத்திருக்கிறார். ஸோ இதில் 2 விஷயம் இருக்கு. அது ஜனநாயக ரீதியிலாக இது ஏற்கத்தக்கதல்ல. ஆட்சி தொடர்வதற்கு ஆதரவு அளித்துள்ள கட்சிகளை தர்ம சங்கடத்தில் நிறுத்தக்கூடாது. இத்தகைய செயல்பாடுகள் உங்கள் மீது நல்லெண்ணத்தை குலைத்துவிடும். எனவே அதிமுக எம்எல்ஏக்களை தாவேகாவில் இணைக்கும் நிலைப்பாட்டினை கைவிட வேண்டும் அப்படின்னும் ரஜினிகாந்த் வலியுறுத்துகிறார். ஸோ நம்ம அதை பார்க்கும் பொழுது ஒரு செய்தி ஜனநாயகத்துக்கு எதிரானதா? எஸ். அந்த இடத்துல இருந்தால் பேசுகிறார்களா? இருக்கலாம். ஆப்வியஸா இருக்க வாய்ப்பு இருக்கு. கூடுதலாக கூட்டணி ஆட்சி என்பதனால் தங்களுக்கு கிடைத்திருக்கக்கூடிய இந்த பலம், இந்த செல்வாக்கு, இந்த வாய்ப்பு என்பது வரிசைன்னு ஒரு 20 பேர் ராஜினாமா பண்ணாங்கன்னா தாவேகாக்கு இருக்கக்கூடிய ஹவுஸில் ஏற்கனவே உங்களுக்கு 7 பேர் இல்லை. விஜய் அவர்களுடைய ராஜினாமா, மீதி 6 பேர் ராஜினாமா, 7 இல்லை, 227 தான் இருக்குது. இன்னொரு 20ன்னு வச்சுக்கிங்களேன், 202 அது மாறிடும். 25 பேர்னு வச்சிங்கன்னா, ஸோ இன்னும் ஒரு 202 அப்படின்னா 101 சீட்டு, 102 சீட் இருந்தால் நீங்கள் ஆளுங்கட்சி உங்களுக்கு பை எலெக்ஷன் வந்தாலும் வரலனாலும் 102 சீட்டுக்கு தான் ஏற்கனவே தாவேகா 107 இருக்கே. எந்த கூட்டணி கட்சியினுடைய தயவும் தேவையில்லாமலே ஆட்சி அமைத்து விடலாம் என்கிற நிலை உருவாகும். அதன் காரணமாகத்தான் இவர்கள் இன்னும் அந்த இதை இருக்கிறாங்களா என்றால் அதற்கும் வாய்ப்பு இருக்கிறது. ஒரு அரசியல் ரீதியிலான முக்கியமான புள்ளி, கிராஸ் ரோட்ஸ்ல இது நிற்கிது. மேற்கொண்டு எப்படி போகிறது என்பதை பொறுத்திருந்து பார்ப்போம். இணைந்திருங்கள் தமிழ் குரலோடு.